என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சமாதானமாக இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் சமாதானம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா நான் சொல்லுகிறேன், நான் ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். இப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் சமாதானம் இல்லை என்று நீங்கள் தவிக்கிறீர்களோ அந்தந்த இடங்களில் தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக மாற்ற வேண்டும். அநேக சமாதானத்துக்குரிய எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவனை நம்பும் பொழுது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தினால் நிறைப்பார். ரோமர் 8:32, 2 ராஜாக்கள் 3:17. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அவர் சொன்ன காரியங்களை, சொல்லுகிற காரியங்களை 100% நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கூட வீணாக திரும்ப போகாது. அவர் சொன்னது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் எல்லாவற்றையும் தருகிறார், எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறார். அப்படி என்றால் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் தேவன் சமாதானத்தை தருவார். எல்லாரும் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில், எல்லாரும் சத்தமாக சொல்லணும், இது அறிக்கை, என் வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை தருவார். என் குடும்பத்தில் தேவன் சமாதானத்தை தருவார். நான் செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் சமாதானத்தை தருவார். வேலையில் சமாதானத்தை தருவார், தொழிலில் சமாதானத்தை தருவார், ஊழியத்தில் சமாதானத்தை தருவார். தேவன் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். தேவன் உங்கள் வேலையில் இருந்தால் அந்த குடும்பத்தில் சமாதானம், அந்த வேலையில் சமாதானம் உண்டாகும். தேவன் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் இருப்பார் என்றால் அந்த தொழிலில் சமாதானம் உண்டாகும். தேவன் இல்லாத இடத்தில் சமாதானத்தை தேட முடியாது, சமாதானம் அங்கே இருக்காது. அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் சமாதானம் இல்லை என்று நீங்கள் தவிக்கிறீர்களோ அந்தந்த இடங்களில் தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக மாற்ற வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சமாதானமாக இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் சமாதானம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா நான் சொல்லுகிறேன், நான் ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். தேவனுக்கு என் வாழ்க்கையில் இடம் வேண்டும். எல்லாருடைய குடும்பமும் நல்லா தான் இருக்குது, ஏன் குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இயேசு வர வேண்டும், இயேசு அங்கே கிரியை செய்ய வேண்டும். எல்லாருக்கும் நல்ல வேலை இருக்குது, எல்லாருக்கும் வேலை ஸ்மூத்தாக போகுது, ஏன் வேலையில் மட்டும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா அந்த வேலையில் தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். எல்லோரும் நல்ல தொழில் பண்ணுறாங்க, ஏன் தொழிலில் மட்டும் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா உங்கள் தொழிலில் தேவன் கிரியை செய்ய வேண்டும், தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த இடத்துல சமாதானம் உண்டாகும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் சமாதானம் என்பது அவங்க டிக்ஷனரியிலே இல்லாத அளவுக்கு மாறிடுச்சு. சமாதானமா எனக்கா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னும் கேட்டால் சொல்கிறாங்க, இந்த மனுஷனை வச்சுட்டு நான் சமாதானமாக இருக்கிறதா? எப்படி? வீட்டில் உள்ள ஹஸ்பண்டையோ இல்லை புருஷனையோ இல்லை மனைவியையோ அவங்க சொல்கிறது, இவங்களை வச்சுட்டு நான் சமாதானமாக இருக்கிறதா, இவளை வச்சுட்டு நான் சமாதானமாக இருக்கிறதா? இன்னும் சில பிள்ளைகளை வச்சுட்டு சொல்லுவாங்க, இந்த பையனை வச்சுட்டு இந்த பொண்ணை வச்சுட்டு நான் சமாதானமாக இருக்க முடியுமா? முடியாது. எனக்கு இருக்க கஷ்டத்தை வச்சுட்டு நான் சமாதானமாக இருக்க முடியுமா? முடியாது. எனக்கு இருக்க கடன் பிரச்சனை எவ்வளோன்னு தெரியுமா? இந்த கடன் பிரச்சனை வச்சுட்டு நான் சமாதானமாக இருக்கதா? மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும்னு தெரியுமா? மாதம் மாதம் எவ்வளோ டியூ இருக்குது தெரியுமா? மாதம் மாதம் எத்தனை வட்டி கொடுக்கணும் தெரியுமா? இதெல்லாம் வச்சு நான் சமாதானமாக இருக்குதுக்கா? மாதம் சம்பளம் போட்ட உடனே பாதி ரூபாயை இஎம்ஐக்காரன் என்ன செஞ்சுட்டு போயிடுறான், எடுத்துகிட்டு போயிடறான். இதெல்லாத்தையும் வச்சு நான் சமாதானமாக இருக்கிறதுக்கா? இன்றைக்கி இதுதான் அத்தனை பேருடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. எல்லாருக்க வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லை. சம்பாதிக்கிறேன் போயிடுது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இவங்க வாயை திறந்தாலே எனக்கு சமாதானம் கெட்டு போயிடுது. ஹலோ, கரெக்ட் தானே? இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில். வாயை திறந்தா, இந்த பிள்ளை வாயை திறந்தா, இந்த ஹஸ்பண்ட் வாயை திறந்தா, இல்லை ஒய்ஃப் வாயை திறந்தா,
இல்லை அப்பா அம்மா வாயை திறந்தா, இல்லை பிள்ளைகள் வாயை திறந்தா, சகோதரனா சகோதரியா, அண்ணனா அக்காவா தங்கச்சியா தம்பியா, வாயை திறந்தாலே பிரச்சனை தான், வாயை திறந்தாலே சமாதானம் கேடு. இப்படி தான் இன்றைக்கு உள்ள உலகம் மாறிக்கொண்டிருக்கு. இல்லை மாறிவிட்டது. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். யாருக்கு வாழ்க்கையிலும் சமாதானம் என்கிறத பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நீங்கள் சொன்னது போல் ஒருவேளை நம்ம நிறைய காரியங்கள் நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம், அநேக சமாதானத்துக்குரிய எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவனை நம்பும் பொழுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தினால் நிறைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தர விரும்புகிறார். சமாதானம்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எதை பற்றியும் கவலைப்படாத வாழ்க்கை, டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் என்னது? சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. இப்போ எனக்கு சிச்சுவேஷன் எல்லாம் மாறினாதான் நான் சமாதானமாக இருப்பேன் அப்படின்னா, அந்த பூர்ண சமாதானம் எப்போ கிடைக்கும்னா நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு தான் கிடைக்கும். அதாவது இந்த உலகம் முழுசும் எனக்கு வேண்டி மாறணும், வெயிலே அடிக்கக்கூடாது, அப்படி அமைதியாக இருக்கணும், மழையும் ரொம்ப பெய்யக்கூடாது, லைட்டாக பெய்யணும், என் வீட்டில் யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது, நல்ல வருமானம், அப்படி இப்படி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுவீங்க எனக்கு சமாதானத்துக்கு. அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் நான் சமாதானம் இருப்பேன்னு சொன்னால் அது ஒரு நாள் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு வருமானம் கூட கூட உங்களுக்கு தேவைகளும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். தலை பெருசாக தலைவலியும் என்ன செய்யுமா? பெருசாகுமா. சின்ன தலையாக இருக்கும்போது கொஞ்சம் தலைவலி, பெரிய தலையாக இருக்கும்போது பெரிய தலைவலி. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய நெருக்கங்கள், கஷ்டங்களெல்லாம் அதிகரிக்க தான் செய்யும். ஆனால் சமாதானம் என்பது ஏதோ ஒன்று கிடைப்பதினால் உண்டாகிறதல்ல. சமாதானம் உங்களுக்குள் இருப்பது தான் ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே தேவன் செய்வது தான், தேவன் தருவது, உங்கள் இருதயத்தில் தேவன் வைத்திருப்பது தான் சமாதானம். அந்த சமாதானம் உங்களுக்குள் நிறைவாக இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே அவங்களுக்கு நிம்மதி என்ன செய்யுது? போயிடுது. ஒருத்தங்க ஏதாவது பேசின உடனே நிம்மதி போயிடுது. ஒருத்தங்க ஏதாவது வாயை திறந்து சொன்ன உடனே நிம்மதி போயிடுது. அப்போது ஆண்டவர் உங்களுக்குள்ள சமாதானத்தை தந்தால் ஏன் என்ன சொன்னாலும் உங்களுக்கு சமாதானம் போகாது. அப்போ கடைசியில் சொல்லுவாங்க, இவன்கிட்ட என்ன சொன்னாலும் பிரயோஜனமே இல்லை, இவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவளுக்கு சமாதானம் கெட்டு அப்படியே பிசாசெல்லாம் தோற்று போயிடும். நீங்கள் குழம்ப தான் பிசாசுக்கு என்னது? உற்சாகம். நம்ம ஒரு பொம்மை உண்டு, இப்படி திருக்கி விட்டால் அது என்ன செஞ்சிட்ருக்கோம், இப்படி நல்லா கரைக்கி விட்டால் அது நல்லா ஆடி, அதுக்கு பவர் தீர்றது வரைக்கும் ஆடிட்டே இருக்கும் அந்த பொம்மை. அதுக்கப்புறம் அந்த பொம்மை அப்படி இப்படி அந்த ரோல் பண்ண எஃபெக்ட் தீர்ந்த உடனே மறுபடியும் நல்லா டர்ன் பண்ணி விட்டால் மறுபடியும் ஆடி. இதே போல் பிசாசு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சமாதான கேடு உண்டு பண்ணுறதுக்குன்னு நிறைய காரியங்களை செஞ்சு விட்டுருவான். செஞ்சுட்டோன்னு நம்மளும் அதுக்கு உட்காந்து ஆடிட்டுருப்போம். என் வாழ்க்கையில் சமாதான கேடு, என் வாழ்க்கையில் கஷ்டம், கண்ணீர், காலையில் எழுந்தால் கண்ணீர், நைட்டு தூங்கின கண்ணீர், எழும்போது கண்ணீர், நான் ஆடிட்டே இருப்பேன். அது முடிஞ்சோன்னா மறுபடியும் ஏன்னா பிசாசுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், நம்மளை அள வச்சு வேடிக்கை பார்க்குறது, நம்மளை பாரப்படுத்தி வேடிக்கை பார்க்குறது. நீங்கள் எப்போ அவன் என்ன பண்ணாலும் ஆடாம அசையாமல் நின்று பாருங்கள், அவன் செயல்கள் அவன் தோற்று போயிடுவான் பிசாசு. சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிலையாயின்னு இருக்கும். அப்போ நம்ம வீடுகளில் யார் பிரச்சனையை உண்டு பண்ணாலும், யார் கஷ்டத்தை உண்டு நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும், நீங்கள் தைரியமாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா தேவனோட ஐக்கியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. சங்கீதம் 4:8, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை. அப்போ நான் எதனாலும் சமாதானத்தோடு நான் படுக்க முடியும்? ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் நான் சமாதானமாக தூங்க முடியும். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் நிம்மதியாக தூங்கி எவ்வளோ நாளாச்சுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? கடந்த 16 நாட்களாக நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவீங்களா? கடந்த 16 நாட்களாக உபவாச கூட்டத்துக்கு வரேன், நல்ல தூக்கம் வருது, நல்ல அப்படி சொல்லுவீங்களா? நான் அதை கேட்கல.
உங்கள் வீடுகளில் எத்தனை பேர் நிம்மதியாக தூங்குறீங்க? ஏன் அந்த நிம்மதியான தூக்கத்தை தருகிறவர் கர்த்தர். உங்களுக்கு படுத்து சந்தோஷமாக நீங்கள் தூங்குறீங்க, சமாதானத்தோடு படுக்கிறீங்கன்னா அது தேவன் தருகிற ஒரு கிருபை. சரியா? அப்போ அதை நம்ம விரும்பணும். அப்போ இதுக்கு விரோதமாக கூட பிசாசு கிரியை செய்யும். ஏன்னா நைட்டு நேரத்தில் தான் நமக்கு உள்ள பொல்லாத யோசனைகள்லாம் என்ன செய்யும்? வரும். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் எப்போ தான் வரும்? நைட்டு படுத்திருக்கும் போது தான் மனசில் எல்லாம் வரும். நம்ம தேவைகள் எல்லாம் எப்போ தான் வரும்? நைட்டு தான் வரும். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நைட்டு தான் நம்ம மண்டையில் ஓடிட்டே இருக்கும், சுற்றி 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 ஓடிட்டே இருக்கும். அப்போது வந்த தூக்கமும் இதெல்லாம் யோசிக்கும்போது போயிடும். கடைசியில் காலையில் எழும்பும்போது கஷ்டத்தோடு எழும்புறது, தலைவலியோடு எழும்புறது, வேதனையோடு எழும்புறது. இதான் இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப் ஸ்டைலாக மாறிட்டுருக்கு. அப்போ தேவன் தாவீதோடு கூட இருந்தது போல் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நமக்கும் நல்ல தூக்கத்தை தேவன் தருவார். சமாதானத்தோடு படுக்கும்படியே தேவன் கிருபை செய்வார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நைட்டு யாருமே எதுவும் யோசிக்கக்கூடாது. காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜோமணி நல்லா தூங்கிடணும். சரிங்களா? நீங்கள் நைட்டு யோசிச்சு ஏதாவது சாதிப்பீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? யோசிங்க, பிரச்சனை இல்லை. நைட்டு யோசித்து காலையில் ஒரு விடுதலையோடு எழும்புவீங்க, உங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வோடு எழும்புவீங்கன்னா நீங்கள் யோசிங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நாள் தூங்காமல் இருந்தால் நாளைக்கு தீர்வு வந்துடுமே, அப்போ நீங்கள் யோசிங்க. ஆனால் தீர்வு வராதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா தயவு செய்து ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்ண்டு நம்பிக்கையோடு தூங்குங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அப்போ உங்களை சுகமாக வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. சரி, நம்ம என்ன செய்தால் நமக்கு சமாதானம் உண்டாகும்? ஏசாயா 32:17, நீதியின் கிரியை சமாதானமும் அமெரிக்கையும் சுகமுமா. அப்போ நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய செயல்கள் நீதியாய் மாற்றப்படுகிறது. நம்ம ஆரம்பத்தில் தியானித்தோம், அப்படி தானே? எப்படி சகையினுடைய வாழ்க்கையில் இயேசு வரும்போது அவன் தான் செய்த தப்ப எல்லாத்தையும் சரி செய்து அவன் அநியாயமாக வாங்கின காசெல்லாம் திரும்ப கொடுத்தானோ, இதே போல் இயேசு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போதும் நம்முடைய கிரியைகள் எல்லாம் நீதியாய் மாறுகிறது, நல்ல நடக்கைகளாய் மாறுகிறது. அப்போ அந்த நீதியின் கிரியை நம்ம வாழ்க்கையில் என்ன கொண்டு வரும்? சமாதானம் கொண்டு வரும். நீதியின் கிரியை தான் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பிசாசானவன் மனிதர்களுடைய எண்ணங்களை திருப்பி வைத்திருக்கிறான். எப்படின்னா, உனக்கு சமாதானம் வேணும்னா நீ கொஞ்சம் தப்பு பண்ணு, சமாதானம் வேணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி காரியங்களை செய், உனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கா நீ ஒரு குடிகாரனாக மாறிடு, மது போதைக்கு அடிமையாகிடு. அப்படின்னா தான் உனக்கு என்ன வரும்? இப்படி தான் நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் அது சமாதானம் வருமா? அதெல்லாம் தற்காலிக சந்தோஷம், தற்காலிக இன்பம். எப்பவுமே ஒரு தவறு செய்கிறதுனால் ஏற்படுகிற சந்தோஷம் அந்த நேரம் மட்டும்தான். ஆனால் அது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஆயுசு காலம் முழுவதும் வேதனையாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஆயுசு காலம் முழுவதும் வேதனை. பாவத்தினால் ஏற்படுகிற சந்தோஷம், பாவத்தினால் வருகிற ஒரு நிம்மதி, அது கொஞ்ச காலம். ஆனால் ஆயுள் முழுவதும் வேதனை, ஆயுள் முழுவதும் கஷ்டம். ஆனால் நீதியின் கிரியையினால் நாம் நடக்கும் பொழுது கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், கொஞ்ச நாள் வேதனையாக இருக்கும், ஆனால் ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும், ஆயுள் முழுவதும் சமாதானமாக இருக்கும். எப்போவுமே நம்ம சரியாக செய்யும்போது உடனே அதுக்குள்ள பிரதிபலன் நம்ம பார்க்க முடியாது, நமக்கு எதிர்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். 10 பேர் தப்பு செய்கிற இடத்துல நீங்கள் ஒருத்தங்க மட்டும் நல்லவங்களாக இருந்தால் 10 பேர் சேர்ந்து உங்களை காயப்படுத்த தான் செய்வாங்க. ஆனால் அந்த டைமில் நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் நீடித்த நாட்களாய் உங்களுக்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ நிறைய ஆஃபீஸஸில் நிறைய தவறுகள் நடக்கிறது. அரசாங்கத்துக்கு விரோதமாக, பொதுமக்களுக்கு விரோதமாக
நிறைய தவறுகள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சுற்றி இருக்கிற எல்லாரும் இதை செய்கிறாங்க, என்ன செய்யும்படியாக வற்புறுத்துறாங்க. வாட் எவர் இட் மே பி, எதுவாக இருக்கலாம், என்ன தவறு வேணாலும் இருக்கலாம். நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்பொழுது நண்பர்களாக சேர்ந்து தவறு செய்கிறதா இருக்கலாம், இல்லை தவறான லஞ்சங்கள் வாங்கிறதா இருக்கலாம், மற்றவங்களை காயப்படுத்தி வசூலிக்கிற பணங்களாக இருக்கலாம், இல்லை இந்த மது பழக்கங்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது, இதெல்லாம் செய்கிறவங்க. அப்போது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா, அந்த 10 பேரில் ஒருத்தர் நல்லவனாக இருந்தால் அவன் எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்தி அவன் என்ன செய்கிறார்கள், தவறு செய்யும்படியாக வைக்கிறார்கள், அதுக்குள்ளாக அவங்களை தள்ளுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் தேவனுடைய பலனை பெற்று நல்லவர்களாக நீதி உள்ளவர்களாக இருந்தால் அந்த நாட்கள் முழுவதும், ஒருவேளை கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், கொஞ்ச நாட்கள் உங்களுக்கு வேதனைகளாக இருக்கலாம், ஆனால் ஆயுள் முழுவதும் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. நமக்கு எப்போவுமே தற்காலிக சந்தோஷம் முக்கியம் இல்லை, நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் தான் முக்கியம். நமக்கு இன்னைக்குள்ள சமாதானம் இல்லை முக்கியம், நமக்கு எப்பொழுதுமே சமாதானமாக இருக்கணும். இன்னைக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமே, யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், யாரை வேணாலும் கஷ்டப்படுத்தலாம், எப்படி வேணாலும் பைசா செலவழிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், மோசமான வழியில் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நமக்கு நோக்கம் இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே சமாதானம். அதனால தான் நீதியின் கிரியை சமாதானம் அப்படின்ற வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம ஏற்கனவே கவலையை மாற்றுவார் என்பதை பற்றி நம்ம தியானித்தோம் இல்லையா? அப்போது கவலை உள்ள வரும்போதே நமக்கு சமாதானம் இருக்காது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த கவலையெல்லாம் மாற்றினாலே தான் நமக்கு சமாதானம் வரும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் சமாதானமாக வாழணும்னா அதில் கொடுக்கப்படுகிற காரியங்கள் உறுதியாய் தேவனை பற்றி கொண்ட மனது, அவரையே நம்பி இருக்கிற அனுபவம், இது ரெண்டும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பூரண சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம நன்மைகளுக்காக ஜபிக்கிறோம், நிறைய காரியங்களுக்காக ஜபிக்கிறோம். நான் விசுவாசிக்கிற காரியம் என்னென்னா, இதெல்லாம் தான ஆண்டவர் தருவார். நம்ம ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளும்போது சில காரியங்கள் எல்லாம் தானாக நடக்கும். நமக்கு வேண்டாத காரியங்கள் எல்லாம் அவரே மாற்றி போடுவார். எத்தனை பேர் அதை வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறீங்க? சில நேரங்களில் நமக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம அவரோட ஐக்கியம் கொள்ளும்போது நமக்கு தேவையான காரியங்கள் அவரே அனுப்பி விடுவார், நமக்கு வேண்டிய காரியங்கள் அவரே அனுப்பி விடுவார். ஆனால் தேவையில்லாத காரியங்களை அவரே மாற்றி போடுவார், வாசல்களெல்லாம் அவரே அடைச்சி போடுவார், நமக்கு வேண்டாம் அப்படி. ஏன்னா நானும் அவர் அவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறோம். என் தகப்பன் அவர். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, நான் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு, அதான் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற இடத்தை வேற எதுவும் எடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கும் ஆண்டவருக்கும் வேணும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். நான் உண்மையை சொல்கிறேங்க, நம்ம இருதயத்தில் ஆண்டவர் கொடுக்குற இடத்த நம்ம பெற்றோர் எடுக்கக்கூடாது, நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த இடத்த ஆண்டவருக்கு அப்புறம்தான் எல்லாம். நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஃபஸ்ட்டு இடத்த கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு பிள்ளைகளை தந்தது யார்? இப்போ நீங்கள் யாராவது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மா வேணும்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கே ஒரு 4-5 வயசுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு அப்பா இப்படி ஒரு அம்மானே உங்களுக்கு கிளியராக ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அப்போது நம்முடைய எண்ணத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்றது போல நமக்கு தேவன் பெற்றோரை தரல, அவர் தந்திருக்கிறார். அவர் தானே தந்திருக்கிறார் நமக்கு. அதே போல பெற்றோருக்கு பிள்ளைகளையும் தந்தது யார் தான்? ஆண்டவர். சகோதரர்களை தந்தது ஆண்டவர், நண்பர்களை தந்தது ஆண்டவர், புருஷனை தந்தது ஆண்டவர், மனைவியை தந்தது ஆண்டவர், இன்னும் நமக்கு உறவினர்கள் எல்லாம் தந்தது யாரு? ஆண்டவர். சபையை தந்தது யாரு? ஆண்டவர். இப்படி எல்லாத்தையும் தருகிற ஆண்டவரை முதல்ல அவருக்கு தான் இடம் கொடுக்கணும்.
அதுதான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனம். தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனம்னா என்ன? எல்லாவற்றிலும் அவர் பெரியவர், எல்லாவற்றிலும் எனக்கு அவர் தான் முக்கியம். இது நான் வாயளவில் சொல்றது ஈஸி, நான் சொல்றது ஈஸி, ஆனால் அதை உண்மையிலே கடைபிடிப்பது கஷ்டம். அது சில நேரங்களில் உடனே ஒன்றும் வராது, அது கொஞ்சம் நாள் எடுக்கும், கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் நீங்கள் அதுக்காக உங்களை தயார்படுத்த வேண்டும். அப்படி தயார்படுத்த நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் வீட்டில் உள்ளவங்கள விட, என் பெற்றோரை விட, என் பிள்ளைகளை விட ஆண்டவரை பெருசாக நினச்சா அப்புறம் எனக்கு கூட யார் இருப்பா அப்படின்னு நீங்கள் சிலவில் நினைப்பீங்க. ஆனால் சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவரை பெருசாக நினச்சிங்கன்னா யாரும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. எல்லாரும் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு ஒரு ஸ்டெப்பாவது கூடுமே தவிர குறையாது. ஹல்லேலூயா. சிலர் முட்டாள்தனமாக தங்களுடைய குடும்பத்தை பயன்படுத்துகிறார். அப்படின்னா ஆண்டவர்னு சொல்லி குடும்பத்தை கவனிக்காமல், அவங்க மேலே அன்பு செலுத்தாமல், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஆண்டவர் எங்கேயுமே போக சொல்லலை. சரியா? நிறைய பேர் இப்படி லிட்ரலாக நான் ஊழியம் பண்ணுறேன், நான் ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆகாரம் கொடுக்காம, வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையானதை செய்யாமல், வீட்டில் உள்ளவங்களோட நேரத்தை செலவழிக்காமல், இப்படிலாம் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அப்படி ஆண்டவர் செய்யவே இல்லை. இப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அகில உலகத்தின் பாவத்தை மன்னிக்கும்படியாக, பாவத்தை தீர்க்கும்படியாக சிலுவையில் தொங்குகிறார். அப்படி தானே? சிலுவையில் தொங்கும்போது யோவானை பார்த்து சொல்லுகிறாரு, அதோ உன் தாய், தாயை பார்த்து சொல்லுகிறாரு, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி, இனி அந்த தாயை கவனிக்கும்படியாக இன்னொரு நபரிடத்துல, மகனை போல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபரிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். ஏன் இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியமா? தாயாரை காப்பாற்றணும்னு அவசியமா? கிடையாது. ஆனாலும் அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்தார் என்பதை நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அப்படின்னா நிறைய பேர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அவங்க பிள்ளைகளை கவனிக்காமல், ஃபேமிலியை கவனிக்காமல், குடும்பத்தை கவனிக்காமல், ஆண்டவர்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல, விரும்புகிறதில்ல. ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா, அவரை மேன்மைப்படுத்தணும், அவரை மேன்மைப்படுத்தி நம்முடைய கடமைகளை சரியாக செய்யணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? அப்போ அவரை மேன்மைப்படுத்த உங்களுக்கு கூட உள்ள அன்பும் பாசமும் அதிகரிக்குமே தவிர ஒரு நாள் குறையாது. அதான் தேவனுடைய அன்புள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா, ஒரு நண்பனை நேசிக்கும் போது இன்னொரு நண்பன்கிட்ட நேசம் என்ன செய்யும்? குறையும். 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, ஒரு பிள்ளை அதிகமாக நேசிக்கும் போது இன்னொரு பிள்ளைக்கு மேலே இருக்கிற பாசம் கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது. நீங்கள் குறையாதுன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். சரியா? கண்டிப்பாக நம்ப மாட்டேன். ஏன்னா நம்ம அதுக்கு பார்ஷியாலிட்டி பார்க்குறோன்னு அர்த்தம் இல்லை. கண்டிப்பாக வேறுபாடு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சரியா? ஒரு பிள்ளைகிட்ட ஒரு விதமாக தான் நம்ம நடத்த முடியும், இன்னொரு பிள்ளைகிட்ட இன்னொரு விதமாக தான் நடத்த முடியும். அது பாசம் குறையுதுன்னு கூடுதுன்னு சொல்கிறத விட ஒரு விதமாய் நேசிக்கிறோம், இன்னொரு விதமாய் நேசிக்கிறோம், அப்படி சொல்லலாம். இப்போ 2 பேரும் ஈக்குவலாக நம்ம என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது. அவங்கள ஒரு விதமாக நேசிக்கணும், இன்னொருத்தங்களை இன்னொரு விதமாக நேசிக்கணும். 2 பேரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறோன்னு சொல்கிறதுக்கு 2 பசங்க இருந்தாங்கன்னா 2 பேருக்கும் 10 புரோட்டா கொடுக்க முடியாது. ஹலோ, கேட்டிங்களா? ஒருத்தனுக்கு 5 தான் தேவைப்படும், இன்னொருத்தனுக்கு 10 தேவைப்படும். அப்போ 10 தேவைப்படாதவனுக்கு 10ஐயும் கொடுத்து, இல்லை 10 தேவைப்படுறவனுக்கு 5ஐயும் கொடுத்தா அதுதான் தப்பு. அவங்களுக்கு தேவைக்கேற்றது போல நம்ம என்ன செய்யணும்? அவர்களை நேசிக்கணும், போஷிக்க வேண்டும். இதுதான் சரியாய் நேசிப்பது. சரியா? அப்போ 2 பேரை நம்ம ஒரே மாதிரி என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறத பொறுத்த மட்டும் என்னன்னா, அவரை நேசிக்கும் போது உலகத்தில் உள்ள அன்பும் பாசமும் அதிகரிக்கும். ஒருத்தன் தேவனை உண்மையாக நேசிக்கிறான்னா அவன் கூட இருக்கிறவங்கள நல்லா நேசிப்பான், அவனுடைய சகோதரர்களை நல்லா நேசிப்பான், அவன் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோரை, பிள்ளைகளை, புருஷனை, மனைவியை அதிகமாக நேசிப்பான். ஏன்னா அந்த தெய்வீக அன்பு இங்கே பிரதிபலிக்கும். அதை நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாசிச்சோம்ல, எப்படி அவருடைய முகத்தை பார்க்கும்போது அந்த பிரகாசம் யார்கிட்ட வருது? நம்மகிட்ட வருது. அந்த பிரகாசம் இந்த பூமியிலே வீசுகிறது. இதே போல அந்த தெய்வீக அன்பை அனுபவிக்கிற நாம், அந்த அன்பு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இடத்துல வெளிப்படுகிறது. அப்போ நம்ம ஆண்டவரை முதல் இடத்துல வைக்கிறதுனால எந்த வித மைனஸ் பாயிண்ட்டும் கிடையாது, எந்த வித
-15. அதனால தான் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானம், எல்லாரும் சொல்லுங்க பூரண சமாதானம், பூரண சமாதானம், முழுமையான சமாதானம், குறைவான சமாதானம் அல்ல, முழுமையான ஒரு சமாதானத்தோடு அவனை நீர் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. இன்னும் வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை தருகிறத பற்றி பார்த்தோம், அப்படிதானே? நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம எதை பார்க்குறோன்னா, நாம் இருக்கிற இடத்தில் சமாதானம் உண்டாக வேண்டும். இதுவரை நமக்கு இருதயத்தில் நம்ம வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை தருகிறத பற்றி பார்த்தோம். அப்படின்னா நம்ம அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது, அவரையே நம்பும் பொழுது நம்மை பூரண சமாதானத்துடன் அவர் காத்துக்கொள்வார் இப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னென்னா, நம்ம மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களால் ஒரு சமாதான கேடு வரக்கூடாது, உங்கள் வாயின் வார்த்தைகளினால் ஒரு சமாதான கேடு வரக்கூடாது, உங்கள் செயல்களினால ஒரு சமாதான கேடு வரக்கூடாது. நீங்கள் தவறு செய்கிறதுனால ஒரு சமாதான கேடு உங்களால் வீட்டில் வரக்கூடாது. அதான் வேதவசனம் சொல்லி, நீ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்களால் வீட்டில் என்ன இருக்கும்? நீ வீட்டில் வந்தாலே எனக்கு சமாதானம் கெட்டு போகுதுன்னு உங்களை பார்த்து வீட்டில் சொல்கிறாங்கன்னா கரங்களை வைத்து சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் ஓரளவு உங்களால் சமாதானம் உண்டாகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல கவனிங்க, நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் அத்தனை நாட்களும் நம்மால் மற்றவங்களுக்கு சமாதானம் உண்டாகணுமே தவிர நம்மால் இன்னொருத்தங்க வேதனைப்படுற மாதிரி நடந்துக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தங்களை வேதனைப்படுத்துறீங்கன்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையாது. நம்மளால் 4 பேர் நல்லா இருக்கணுமே தவிர நம்மளால் 4 பேர் கண்ணீர் வடிக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் ஒரு பிள்ளையாக இருந்தால் நீங்கள் யோசிக்கணும், என்னால் என் பெற்றோர் வேதனைப்படக்கூடாது. எவ்வளோ வயசான பெற்றோராக இருந்தாலும் சரி, எவ்வளோ முதுமையான பெற்றோராக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லணும், நான் ஒரு பிள்ளையாக இருக்கிறேன், என்னால் என்னோடய பெற்றோர் கண்ணீர் வடிக்கக்கூடாது, என்னால் ஒரு சமாதான கேடு வீட்டில் வரக்கூடாது. நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் நீங்கள் சொல்லணும், என்னால் என் பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாது, என்னால் என் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கக்கூடாது, என்னால் ஒரு சமாதான கேடு இந்த உலகத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இப்படி வீட்டில் இருக்கிற 5 பேரும் யோசிச்சா அந்த வீடு பரலோகம் போல தானே இருக்கும். 5 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் இருக்கீங்க, 3 பேரும் என்னால் இந்த வீட்டில் சமாதானம் இருக்கணும், என்னால் இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த 3 பேரும் அந்த 4 பேரும் அந்த 5 பேரும் இருந்தால் அந்த வீட்டில் சமாதானம் இருக்குமா இருக்காதா? அதை தான் தேவன் சொல்லி தருகிறார். இதுதான் திறவுகோல், இதுதான் சாவி உங்கள் வீட்டில் சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் சமாதானம் வரணும். அப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு பாதுகாப்புக்குள்ளே வைக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும், நான் இந்த வார்த்தையை பேசுகிறதுனால என் வீட்டில் சமாதானம் உண்டாகுமா இல்லை பிரச்சனை உண்டாகுமான்னு கொஞ்சம். என்ன எல்லோரும் முறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க? சொல்கிறது ஏதோ தப்பு இருக்கா? இது எல்லாம் எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அப்போ நான் ஒரு வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பேசுகிறதுனால எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகுமா இல்லை சந்தோஷ கேடு உண்டாகுமா, இல்லை சமாதானம் உண்டாகுமா சமாதான கேடு உண்டாகுமான்னு பார்த்து பேசணும். நீங்கள் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்பதாக இப்படிலாம் பிள்ளைங்க யோசிச்சிட்டாங்கன்னு வைங்க, அந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்காது. நிறைய பிள்ளைகள் அதை யோசிக்கிறது இல்லை, என்னால் தான் என் வீட்டில் சமாதான கேடு உண்டாது. நிறைய பிள்ளைகள் யோசிக்கிறது, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறாங்க, அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் ஒரு நிமிஷம் யோசிச்சா, என்னால் இந்த வீட்டுக்கு சமாதானம் வரணும், என்னால் இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது, என்னால் ஒருத்தரும் கண்ணீர் வடிக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பிள்ளை வாழ்ந்தால் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா? நான் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு பிள்ளை மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம ஆண்டவரை ஆராதித்து நம்ம ஆண்டவரை துதித்து
ஆண்டவர் நல்ல ஒர்ஷிப் பண்ணி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்மளால் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் வரலன்னா அது என்ன கனி உள்ள வாழ்க்கை? யோசிச்சு பார்க்குறீங்களா? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, யாரையும் குற்றம் சுமத்துறதுக்காகவோ நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி சர்டிஃபை பண்ண அப்படி கிடையாது. இதெல்லாம் என்னென்னா, நம்ம நம்மளை நாமளே உருவாக்கி கொள்ளுகிறோம். கர்த்தருடைய அலங்கரிப்பினால நம்ம அலங்கரிக்கிறோம். அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்ம மாறுகிறோம். அந்த மாற்றம் தான் வெளியே மாற்றத்தை கொண்டு பண்ணும். அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். தயவு செய்து அவனுடைய பிள்ளைகளே, நம்ம வீடுகளில் சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். பணம், செல்வாக்கு, பெயர், புகழ் இதெல்லாம் செகண்டரி. பிரைமரி என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கணும், ஒரு நிம்மதி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. இதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் சொல்கிறேன், அடுத்தது இந்த பணம், ஆசீர்வாதம் எல்லாம் தானாக வரும். இருக்கிறதுல உங்களால் சமாதானம் இருக்க முடியுதா? இருக்கிற வருமானத்தில் நிம்மதியாக இருக்க முடியுதா? அப்படி இருந்தீங்கன்னா எவ்வளோ வருமானம் தந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி குறையவே செய்யாது. இருக்கிறதுல சமாதானம். அதான் தேவனுடைய பிள்ளைகள். இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தால், ஆண்டுடைய புத்திரராக இருந்தால், உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை யாரும் கெடுக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஏன் வாழ்க்கையில், ஏன் வீட்டில், ஏன் குடும்பத்தில் தேவன் சமாதானத்தை தரணும்னு விரும்புகிறவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஏசப்பா, தேவனுடைய பிள்ளைகள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஏசப்பா, என்னால் என் வீட்டில் சமாதானம் வரணும்ப்பா. சொல்லுங்க. ஏசப்பா, என்னால் என் வீட்டில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, என்னால் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, என்னால் என் வார்த்தையினால் என்னுடைய செயல்னால யாரும் காயப்படக்கூடாது, யாரும் வேதனைப்படக்கூடாது. நான் வாயை திறந்து பேசினேன்னா அங்கே சமாதானம் தான் வரணும். நான் வாயை திறந்து இதை பேசினா அங்கே சந்தோஷம்தான் வரணும். அங்கே எல்லாருக்குள்ள ஐக்கியம்தான் வரணும். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஹல்லேலூயா. எல்லா மனுஷரோடும் எவ்வளோ தூரத்திற்கு பிரச்சனை வராமல் பீஸ்ஃபுல்லாக போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு இடத்துல ஒரு குழப்படியை உண்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு பிரச்சனையை உருவாக்குறதும் சரி, பிரச்சனையை அப்படியே தக்க வைக்கிறதும் சரி ரொம்ப ஈஸி. சில குடும்பங்களில் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணனும் தம்பியும் 12 வருஷமாக பேச மாட்டாங்க. எத்தனை வருஷமா? பெரிய ஆட்களில் சொத்து தகராறோ குடும்ப தகராறோ அப்படி ஒன்றும் கிடையாது. வீட்டில் ஏதோ ஒரு பொருள் எடுத்து ஒழிச்சு வச்சதுக்கு பிரச்சனை, சின்ன ஒரு. ஆனால் இந்த பிரச்சனை எது வரைக்கும் தொடருது? அவங்க 10 வயசுலேயோ 12 வயசுலேயோ தொடங்கினது, அவங்க 20-24 வயசு வரைக்கும் என்ன செஞ்சிட்ருக்கு? மாறி மாறி பேச மாட்டாங்க. நமக்கு பார்த்தா சிரிப்பாக தான் வரும். ஒரே வீட்டில் அவங்க அண்ணன் தம்பி தூங்குறது 2 பேரும் ஒரே ரூமில், ஆனால் மாறி மாறி பேச மாட்டாங்க. எல்லாம் அவன் அம்மாட்ட சொல்லி பேசுகிறது, ஆமாம் அவனுக்கு கதைச்சு. இப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் இருக்கலாம். எப்படிங்க 12 வருஷம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் கூட, எல்லா மனுஷரோடும். இப்போ உள்ள நாகரிக உலகத்தில் மனுஷங்க மிருகங்களோட சமாதானமாக இருக்காங்க. மனுஷங்க மிருகங்களோட சமாதானமாக இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் ஒரு நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிட்டு, ஒரு மத்தியான டைம் ஒரு 11:30-12 இருக்கும். கடைக்கு போயிட்டு வெளியே ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கேன். சரியான வெயில்னா சுட்டெரிக்குது வெயில். அப்போ ஒரு கார் போகுது, ஒரு பெரிய கார். அதுக்கு பின்னாடி 2 நாய் இப்படி நாக்கு தொங்க போட்டு என்ன பார்த்துட்ருக்கு. நல்லா க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டு 2 நாய், பெரிய நாய்
அவங்க ஓனர் தான் வண்டி ஓட்டிட்டு போகிறான்னு நினைக்கிறேன், தெரில. அப்படி பின்னாடி இருந்து இப்படி வெட்டி பார்த்துட்டு இருக்கு. எனக்கு யோசித்தேன், எப்பா இந்த வெயிலில் நாய்க்கு கூட இவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசித்தேன். அப்போ என்னென்னா, இந்த உலகத்தில் மனுஷரோடு சமாதானம் பண்ணாத மனிதர்களெல்லாம் மிருகத்தோடு சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாய்க்குட்டிக்காக, ஒரு பூனைக்குட்டிக்காக, ஒரு ஆட்டுக்குட்டிக்காக எல்லாத்தையும் சமாதானமாக இருப்பாங்க. மிருகஜீவன்களுக்கு கூட நல்லா பேசுகிறவங்களும் இருக்காங்க. சரியா? அது திரும்ப என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா அதில் அந்த தப்பு சொல்லலை. நமக்கு ஒரு பெட் அனிமல் இருக்குது, நீங்கள் பேசுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் அந்த அன்பையாவது மனுஷன்ட்டு என்ன செய்யுங்க. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து நாய்க்குட்டி வளர்க்குறதுக்கோ பூனைக்குட்டி வளர்க்குறதுக்கோ நான் எதிர் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வளருங்க. இப்போல்லாம் நிறைய பேர் 25,000 ரூபாய்க்கெல்லாம் என்ன செய்கிறாங்களா, நாய் வாங்குறாங்க. சிலர் 2.5 லட்சம் ரூபாய்க்கும் நாய் வாங்கி வளர்க்குறாங்க. நீங்கள் வளர்ந்து உங்கள் திராணிக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய சித்தம் வச்சுருக்கிறாரோ நீங்கள் என்ன செய்யுங்க. உங்களை நாய் வளர்க்க முடியும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அந்த மிருகஜீவன் மேலே காட்டுகிற அன்பையாவது இது இல்லை, அதில் பாதி அன்பை மனுஷன் காட்டினாலே வீட்டில் பிரச்சனை இருக்காதுங்கிறேன். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை அப்படி இப்படின்னு பேசுறது, பிள்ளைகளை அப்படி இப்படின்னு பேசுறது, நாய்க்குட்டியை இங்கே வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுங்க. ஆனால் அதே அன்பை இல்லை அதை விட அன்பை உங்கள் கூட இருக்கிற மனுஷங்கள்ட்ட காட்டலாமா? ஆண்டவர் வந்து சமாதானமாக இருக்க சொல்கிற ஆள் யாருன்னா மனுஷர். மனுஷரோடு கூட நீங்கள் சமாதானமாக இருங்க. எகெயின் நான் வந்து நீங்கள் ஒரு பெட் அனிமல் வளர்க்குறத நான் தப்பு சொல்லலை, சரியா? அது நீங்கள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கூடாது. நீங்கள் வளர்த்துக்கோங்க, அது உண்மையிலே நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் ஓகே, தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். நாய்க்குட்டி வளங்க, மாடு வளங்க, ஆடு வளங்க, இதெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லான காரியங்களும் அதில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் மிருக ஜீவன்கள் கூட அன்பு காட்டுகிற அந்த அன்பை மனுஷனிடத்தில் காட்டியிருந்தா இந்த உலகத்தில் பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு சொல்கிறேன் நான். எத்தனை பேர் நான் சொல்கிறது சரியாப்படுதா? மிருக ஜீவன்களை வாங்க போங்கன்னு சொல்கிறது, ஆட்களை வாடா போடான்னு சொல்கிறது. மிருக ஜீவன்களை வாங்க தங்கமே அன்பேன்னு கூப்பிடுறது, ஆட்களை வாடி போடின்னு. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வஸ்திரம் சொல்லுகிறது எல்லா மனுஷரோடும் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, சமாதானமாக இருங்கள். அப்படி சமாதானமாக இருக்கும்படியாக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்காக அல்ல. சரியா? எப்படி முடிச்சிருவோமா? இன்னும் கொஞ்சம் பேசலாமா? இல்லை, உண்மையை சொல்லுங்கள். டைம் ஆகிடுச்சா தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் சொன்னால் தான் அடுத்த லெவலுக்கு, இல்லைன்னா எப்படி முடிச்சிருவோம்? இதோட பேசலாமா? ஓகே தானே? இல்லை, பாதி பேர் சொல்கிறீங்க, பாதி பேர் அப்படியே இருக்கீங்க. எல்லாருக்கும் ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா என்ன எதுவும் சொல்லக்கூடாது, உங்கள்கிட்ட கேட்டு தான். ஓகே, ஃபைன். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வாசிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக இன்னும் 2 மணிக்கு நீங்கள் இருக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் அதனால் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். இது என்னென்னா, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீடுகளில் போய் அதை எல்லாவற்றையும் வாசிங்கள். இங்கே 3 நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒன்று நாபால் என்கிற ஒரு மனுஷன், இன்னொன்று அவனுடைய மனைவி அபிகாயில், இன்னொன்று தாவீது. எல்லாரும் சொல்லுங்க. ஒன்று யாரு? நாபால், இன்னொன்று அவனுடைய மனைவி அபிகாயில், இன்னொன்று தாவீது. இப்போ தாவீது ஒரு காரியமாக வனாந்தரத்தில் இருக்கிறார். அப்போ நாபால் ஒரு வேலையை செய்கிறான். அவன் இந்த ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கிற வேலையும் செய்கிறான். ஆனால் அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவனை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்தில், அவன் அப்பொழுது 2ஆம் வசனம் கடைசியில், அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். இப்போ நிறைய ஆடுகள் வச்சிருக்கிறான், அதை பராமரித்து கொண்டிருக்கிறான். 3ஆம் வசனம், அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான்.
அவன் கொஞ்சம் ஒரு முரடான ஆள், நாபால் என்கிற மனுஷன். இப்போ ஒரு கட்டத்தில் இதுக்கு முன்பதாக தாவீதுடைய மனுஷர்களும் நாபாலுடைய வேலைக்காரர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க, சரியா, நல்ல ஒரு உதவியாளர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ நாபாலுடைய உதவி தாவீதினுடைய வேலைக்காரர்களுக்கும் தேவை. வாசிச்சேன்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ யாருக்கு உதவி தேவை? தாவீதினுடைய ஊழியக்காரர்களுக்கும், அதாவது தாவீதினுடைய வேலைக்காரர்களுக்கும் நாபாலுடைய உதவி தேவை. ஸ்பெஷலி நாபாலுடைய ஆகாரம் தேவை, சரியா, ஆகாரம் அவங்களுக்கு தேவை. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் வனாந்திரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே நாபாலுடைய உதவியாளர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் தாவீதுனால நல்ல மரியாதையும் நல்ல அன்பளிப்புகளும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் நாபாலுடைய வேலைக்காரர்கள் இருந்திருக்கிறது. அப்போ அதை தைரியமாக வச்சு தாவீது நாபாலிடத்திற்கு ஒரு 10 வாலிபர்கள் என்ன செய்கிறான், அனுப்புகிறான், சரியா. 9ஆம் வசனத்தில் தாவீதின் வாலிபர் போய், 10 வாலிபர்கள் அதில் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன், வாலிபர்கள் தான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வைத்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனா என்றான். என்ன சொல்றான்? தாவீது யாரு? ஈசாயின் குமாரன். தாவீதுடைய தகப்பன் பாரு என்ன, ஈசாயுடைய குமாரன் யாருன்னே தெரியாதவர்களுக்காக நான் என் அப்பத்தையும் என்னுடைய வேலைக்காரர்களுக்காக நான் வைத்திருக்கிற ஆகாரத்தை கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு கர்வம் பிடிச்சவனை போல பேசுகிறான். அப்பொழுது தாவீது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போ 13ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். இப்போ என்ன செய்ய போகிறான் தாவீது? உனக்கெல்லாம் நான் ஒரு காலத்தில் சப்போர்ட் பண்ணேன், இப்போ எனக்கு ஒரு தேவை என்ன, நீ சப்போர்ட் பண்ண மாட்டியா? இன்னைக்கு பாரு ஒன்றை வெட்டி சாச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்தி எடுங்க போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க, படையெடுத்து போகிறாங்க. யாரை பார்க்குறதுக்கு? நாபாலை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்போது 14ஆம் வருஷம், அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாக அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்தின் ஆட்களை அனுப்பினான், அவர்கள் பேரில் அவர் சீறினார். இப்போ இந்த யுத்தம் பண்ண வர்ற விஷயம் யாருக்கு தெரியுது? இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு அபிகாயில்கிட்ட சொல்கிறார். நாபாலுடைய மனைவி யாரு? அபிகாயில். இப்படி வேதவசனம் சொல்கிறது, அவள் புத்திசாலியும் நல்ல ஒரு அழகுள்ள ஒரு ஸ்திரீயமாக இருந்தாள், சரியா. அப்போ பேரில் சீறினார். 15ஆம் வருஷம், அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருள் ஒன்றாவும் காணாமல் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் தாவீதின் ஆட்களும் எங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த நாபால் அதை புரிஞ்சிக்காம இப்படி இவங்க விரோதமாக பேசிட்டாங்க அப்படின்னு. அப்போது இதை கேட்ட உடனே அபிகாயிலுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ வந்தான்னா அவ்வளோத்தையும் என்ன செஞ்சிருவான், போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லி அபிகாயில் 18ஆம் வசனத்தில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கலைதைகள் மேலே எல்லாம். எப்படிப்பட்ட ஃபுட்டு பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஃபுட்டு? நம்ம நெத்தலி மீனும் பழைய சோறும் இல்லை, எல்லாம் அத்திப்பழமும் எல்லாம் பயங்கரமான. தன் வேலைக்காரரை பார்த்து,
நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகி நாபலுக்கு இதை அறிவிக்கவில்லை. இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. இவங்க எல்லாத்தையும் தாவீதிடத்தில் போய் சொல்கிறாங்க, கொடுத்துட்டு இவ லாஸ்ட்டில் இதான் நீங்கள் எல்லாம் இதில் வீட்டில் போய் கிளியராக வாசிக்கணும். இப்போ டைம் இல்லாதனால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன், சரியா? இப்போ தாவீதை பார்த்து அபிகாயில் பேசுகிறார் 27ஆம் வசனத்திலிருந்து. இப்பொழுதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பிறாள். உமது அடியாளின் பாதத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நாபால் சமாதானம் உண்டு பண்ணுகிறவன் இல்லை, அவன் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவன். அபிகாயில் பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர் அல்ல, அவள் புத்திசாலி மாத்திரமல்ல, ரூபவதியும் கூட அவள் சமாதானம் உண்டு பண்ணுகிறாள். ஹல்லேலூயா. 29 உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போகும். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலாம். இப்படி என்ன சொல்கிறா தாவீதை பார்த்து அபிகாயில், நீர் இஸ்ரவேலுக்கே ராஜாவாக போகிறீங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் ரத்தம் என்ன செய்ய வேண்டாம், சிந்த வேண்டாம். நீங்கள் ஒருத்தனை கொலை இந்த ரத்தப்பலி எதுக்கு தேவையில்லாமல்? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு விரோதமாக ஒரு சத்துருவும் எழும்ப மாட்டான் என்று அபிகாயில் சொல்லுகிறார். நீர் விருதாவை ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகி நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தரின் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும்போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றான். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் அவங்க லாங்குவேஜை பார்த்தீங்களா, நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது சில நேரங்களில். நீ மட்டும் லேட்டாக இப்போ வராமல் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன்னா நாபாலையும் அவனுக்குள்ளே எல்லாத்தையும் என்ன செஞ்சுருப்பேன், வெட்டி போட்டிருப்பேன். உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கூடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, எல்லாம் சத்தமாக வாசிங்க, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன்னை சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பாருங்கள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் வருகிற இடத்திலிருந்து கூட உங்களுக்கு சமாதானம் வரும். இன்றைக்கி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னால் ஒரு பிரச்சனை என்னை சார்ந்த இடத்துல வராது, நான் இருக்கிற இடத்துல வராது. எப்படி அந்த அபிகாயில் ஒரு ரூபவதியாக ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாய் பிரச்சனைகளை எல்லாம் தடுத்து சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்தாலோ, இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படி செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதம், நம்ம வாழ்க்கையில் தான் சந்தோஷம். நம்ம மற்றவங்களை காயப்படுத்தலைன்னா, நான் சொல்லுகிறேன், ஒருத்தரும் உங்களை காயப்படுத்தாண்டு விட மாட்டார். நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யலைன்னா ஒருத்தரும் தீங்கு செய்ய ஆண்டவர் விட மாட்டார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். நீங்கள் சமாதானத்தை விரும்பி சமாதானம் செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்பங்களிலும், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலும், நீங்கள் தொழில் செய்கிற இடங்களிலும் தேவன் பூரண சமாதானத்தை கொடுப்பார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனமும் அவரை நம்பி இருக்கிற ஜனமும் நிச்சயமாய் பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள்.